வணக்கம், வெல்கம் டு ருசிக்க ரசிக்க. நாம இன்னைக்கு திருவாதிரை களி எப்படி செய்யறதுங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. இப்ப நான் ஒரு வெங்கலப்பானையில செய்ய போறேன் திருவாதிரை களி. நான் 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்க போறேன். 1.5 டம்ளர் ஜலம் ஊற்றுறேன். ஃபர்ஸ்ட் வெங்கலப்பானையை வைக்கங்க. அதுல 1.5 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். திருவாதிரை களிக்கு அரிசி பச்சை அரிசியை தான் யூஸ் பண்ணணும். இந்த பச்சை அரிசியை நான் வறுத்து லைட்டா வறுப்பேன், ரொம்பலாம் வறுக்க மாட்டேன். லைட்டா வறுத்து உடைச்சு அதை சலிச்சு ரவா மாதிரி வச்சுட்டு இருக்கேன். இங்க 3/4 கப்பு நான் எடுத்துருக்கேன். நான் இப்ப 3/4 கப்பு தான் பண்ண போறேன். இதனால 3/4 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். 1.5 கப்பு ஜலம் விட்டுருக்கேன். இதுல 1 கப்பு வெல்லம், அதாவது பாகு வெள்ளம்னு இருக்கு. அதுல உங்களுக்கு கல்லு மண்ணெல்லாம் இருக்காது. அதனால அதை நல்லா கத்தியால சீவி 1 கப்பு எடுத்துட்டு இருக்க பாகு வெள்ளம் அதை போடணும். சில வெள்ளம் நல்லா திதிக்கும், அதனால 1 கப்பு போட்டுக்கலாம். திதிக்காத வெள்ளமா இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்க அதிகமா போட்டுக்கணும். இதுல கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போடுறேன். பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதாவது 3/4 கப்பு எடுத்துட்டதுனால 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டுருக்கேன். வறுத்து வச்சுருக்கேன். அந்த பைத்தம்பருப்பை வறுத்த பைத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். தேங்காய் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். நான் அதையும் இதுலயே போட்டுருவோம். இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நாம இதுல அரிசிய போட்டு கலக்கணும். இப்ப நல்லா கொதிக்குது பாருங்க. இதுல முதல்ல 1.5 கப்பு ஜலம் விட்டேன், 1 கப்பு வெல்லம் போட்டேன், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன், 3 ஸ்பூன் இந்த தேங்காய் துவைகளை போட்டுட்டேன், பைத்தம்பருப்பு ஒரே 1 ஸ்பூன் வறுத்த பைத்தம்பருப்பு போட்டுருக்கேன். இப்ப நல்லா கொதிக்குது. இப்ப நான் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் பத்தியெல்லா, இந்த அரிசியை இதுல போடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதை கொதிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா அந்த பாகு வெல்லம் ஏலக்காய் பொடி எல்லாம் அது உள்ள சேரும் அந்த ரவாய்க்குள்ள. இப்ப நான் இதுல 2 ஸ்பூன் நெய் விடுவேன். நெய் விட்ட பிறகு அடுப்பை அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு இந்த நெய்யோட நல்லா கலரிட்டு இப்ப என்ன பண்ணணும், இத குக்கர்ல வச்சு 3 விசில் விடணும். குக்கர்ல வச்சு 3 விசில் விட்டாக்க நல்லா வந்துடும். இப்ப குக்கர்ல வச்சுட்டு பார்ப்போம். இப்ப நம்ம குக்கர்ல வச்சிருந்தோம், 3 விசில் விட்டு இருந்தது. இப்ப எப்படி இருக்கணும்,
நல்லா வந்தது, நல்லா பொல பொல பொலன்னு வந்தது. இப்ப நம்ம இதுல வந்து என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் நெய் விடணும். நல்லா அப்பப்ப அவளுக்கு வேணும்னாலும் விட்டுக்கலாம், அவளுக்கு கொடுக்கலாம். நாம இப்ப கொஞ்சமா விட்டுப்போம். முந்திரி பருப்பு வறுத்தது வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டு விடுறேன். திராட்சை வறுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டு விடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போடும். ஏன்னா முன்னாடி போட்டது கொஞ்சம் இதுவா இருக்கும், அதனால இப்ப கொஞ்சம் போடும், வாசனையா இருக்கும். தேங்காய் துகைகள் கொஞ்சம் போடும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் போடணும் எல்லாம், அப்புறமா கடைசியிலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலரிக்கணும் நம்ம. இதான் இப்ப திருவாதிரை களி. இவ்வளவு ஈஸியா நீங்க செய்யலாம், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது உங்களுக்கு. இப்ப நான் திருவாதிரை களி எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு செய்து காமிச்சேன். இதே போல நீங்களும் செய்து பாருங்க, அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.